ஆண்டவருக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? பிரதான அப்போஸ்தலன் பேதுரு. ஆனா ஆண்டுடைய மார்பில் சாய்கிற யோவானுக்கு தான் கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுத்தார். ரெவலேஷன் யாருக்கு கிடைச்சிச்சு தெரியுமா? அப்பாவுடைய அருகில் இருக்கிறோம். நீங்க அப்பாவுக்கு அருகில் இருந்தா பிசாசு கூட நீங்க போராட வேண்டாம். நீங்க சும்மா இப்படி எழுந்தாலே அவன் ஓடுவான் அவங்கள பார்த்து. கோலியாத்தை பார்த்து மொத்தமா போர் ஆயுதங்கள், போர் வஸ்திரங்கள், எல்லாம் ட்ரைனிங் இருக்கு, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. ஆனா இந்த கோலியாத்தை பத்தி பார்த்து ஓடுறான். சவுல் ஓடுறாரு, யோனத்தான் ஓடுறாரு, யுத்த புருஷர்கள் ஓடுகிறார்கள். 40 நாளும் புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். ஆனா தேவனோடு உறவுல இருக்கிற ஒருத்தன் வந்து நிற்கிறான். நான் வந்து எப்பவுமே பைபிள் படிக்கும் போது அதை கற்பனை பண்ணி பார்ப்பேன். 40 நாள் கத்துக்கிற அவனுடைய சத்தத்தை கேட்டு மற்றவங்க பயந்தாங்க. ஆனா அதே சத்தத்தை தாவீது கேட்கும்போது தாவீதுக்குள்ள பயம் வரல, வைராக்கியம் வருது. உலகத்தார் தாங்க பிரச்சனைகள் வந்த உடனே பயப்படுவாங்க, பின்வாங்கி போவாங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒருத்தருக்கு அதே பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு பயம் வராது, அவங்களுக்கு வைராக்கியம் வரும். கோலியாத்தின் சத்தம் ஒன்று தான், ஆனால் கேட்டு உள்வாங்குகிற மனுஷனுக்கு வித்தியாசம் உண்டு. ஏன் தெரியுமா? தாவீது எப்போதும் ஆண்டவருடன். ஹல்லேலூயா. உந்தன் அன்பினாலும் நீல மகளம் உயரம் அரிய கிருபை எனக்கு வேண்டும் வேண்டும். எதையும் எதிர்பாராமல் என்னை நேசித்தவும் அன்பை நினைத்து உமக்காய் வாழ்ந்திட வேண்டும். இன்னும் உம்மில் அன்பு கூர்ந்திட வேண்டும். இன்னும் இன்னும் அதிகமாய் உந்தன் அருகிலே வந்து உந்தன் மார்பிலே நான் சாய்ந்து. வேற ஒன்று எனக்கு வேண்டாம்ப்பா. இன்னும் இன்னும் அதிகமாய் மார்பிலே நான் சாய்ந்திட. அக்கினியும் கர்த்தர் உங்க இருதயத்தில் இன்றைக்கு ஒரு நேச வைராக்கியத்தை பற்றி எறிய செய்யட்டும். Not just love but zealous love, a love which never separates. Keroye sevadara balada roshidara ribole segadara. என் உள்ளத்துக்குள் கர்த்தர் ஒரு நேச வைராக்கியத்தை, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க மாட்டாத ஒரு நேச வைராக்கியம். ரிதரலா ஷிதரோ ரிகபதா ரிதரலோ ரிதரதா ஷிரதா செதரோ ரிகா செதரோ. இயேசுவோடு நீங்க நிற்கும் போது, மணவாட்டி என்ற ஸ்தானத்தில் ஆவியானவரோடு நிற்கும் பொழுது, வா என்றால் வரும், போ என்றால் போகும். ரீபா சோதி ஹாச்சி ரீபா. உங்க மேல கர்த்தர் இப்பொழுது நேச வைராக்கிய ஒரு அக்கினி, ஐ see a fire, ஒரு கன்சியூமிங் ஃபயர், பட்சிக்கிற ஒரு அக்கினி உங்க மேல அப்படியே இறங்குது. புதிய பாஷைகள் உங்களை உதடுகளை கர்த்தர் பேச வைக்கிறார். பேசு, வாய் திறந்து பேசுங்க சகோதரியே. அன்பின் பாஷைகள். நீதாரா சேகலோ இவாதே சேதராலா ரிகாதாரா ரிதாரா ஷேதாரா ரிதா சேரலாதே பதுரேசி. சொல்லுங்க, என்னால உம்மை என்று என்னால் ஒன்றும் செய்யக்கூடாதப்பா. I cannot do anything without you. மணவாட்டியே, நீ சாதாரண மனுஷி இல்லம்மா. அக்கா, நீங்க சாதாரண மனுஷி இல்ல. அக்கா, அம்மா, நீங்க சாதாரண மனுஷி இல்ல, நீங்க மணவாட்டி. இயேசுவோடு இயேசுவோடு வைராக்கியம், நேச வைராக்கியம். அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு எல்லாம் கீழ்ப்படியும். அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு எல்லாம் கீழ்ப்படியும்.
நகஷீதரே சேதுரி பாபா. சொல்லுங்க, நான் கீழ்ப்படுகிறேன். என் ஆவியை ஒடுக்கி ஒடுக்கி கீழ்படுத்துறேன். பவுலுக்கு எப்படிங்க அந்த அற்புதம் நடக்குது? பவுல் இயேசுவின் நாமத்தை உச்சரித்த உடனே பிசாசுகள் ஓடுது. 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல வாசிப்போமா? ஒரு சில வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன். 15ஆம் வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கலாம். ஒரு முக்கியமான வசனம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. எப்படி பாருங்க, அந்த உருமால்கள்னா அர்த்தம் தெரியுமா? எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்? ஆங்கிலத்தில் அதில் ஹேண்ட்கர்ச்சீஃப்னு இருக்குங்க. பவுல் கையில் இருக்கிற கர்ச்சீஃப், பவுல் மேலே இருக்கிற கச்சை. பவுல்லாம் வர வேண்டாம். அவர் சொன்னார் பாருங்க, என்ன சொன்னாரு? நீங்க பிசிக்கலாலாம் வர வேண்டாம், உங்க வார்த்தையை மட்டும் அனுப்புங்கன்ற மாதிரி. அது ஜீசஸ்க்கு மட்டும் இல்லைங்க. பவுல் பிசிக்கலா போகல, பவுலுடைய உருமால்கள்ல கிரியைகள் நடக்குது. இது ஏதோ நடந்ததை வேடிக்கை பார்க்கறதுக்கா சபைகளுக்கு எழுதி கொடுத்திருக்கார் கர்த்தர். இல்ல, என்னை கொண்டும் நடக்க வேண்டும், என்னை கொண்டும் நடக்க வேண்டும். வேதத்துல நிறைய பெண்கள் இருக்காங்க. சில பெண்கள் ஒரு தனிநபரை காப்பாத்திருக்காங்க. சிப்போராள், பூவாள் மாதிரி, மோசேயின் தாய் மாதிரி, மோசேயின் சகோதரி மாதிரி ஒரு சில லீடர்ஸை காப்பாற்றுறது கர்த்தர் அவங்களுக்கு கிருபையை கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு சில பெண்கள் வேதத்தில் பட்டணங்களையே காப்பாற்றிருக்காங்க. புத்தி உள்ள ஸ்திரீ பட்டணத்தை காப்பாற்றுறா. எதிர்த்து நின்று வந்து கேள்வி கேட்கும் போது அந்த ஊரில் ஒரே ஒரு ஜென் கூட மேலே வந்து ஏன்பா வரீங்க என் பட்டணத்தை நோக்கின்னு கேட்கல. அவ சொல்றா, நான் இருக்கையில், அவ சொன்ன அந்த வார்த்தையை பார்த்துருக்கீங்களா? நான் இங்க இருக்கும்போது என்ன எப்படி ஒரு கெத்தா பேசுறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம எப்படி பேசுறோம்? ஏன் துவண்டு போய் பேசுறீங்க? ஆவியானவர், அதாவது வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை தெரியுமா? ஆவி எனக்குள் வந்தது, கர்த்தர் என்னை காலூன்றி நிற்க பண்ணினார். என்னை கர்த்தர் காலூன்றி எழுப்பி நிற்க முடியல. பலன் இல்லை, சரீரத்துல பலன் இல்லை, சிந்தையில பலன் இல்லை, மனதுல பலன் இல்லை. ஆனா ஆவி வரும் என்றால் உங்களை கர்த்தர் காலூன்றி நிற்க பண்ணுவா. எப்படி சிஸ்டர் நான் நிற்கிறது? எப்படி சிஸ்டர் நான் எதிர்க்கிறது? எப்படி சிஸ்டர் நான் பேசுறது? இல்லை, உங்களால் முடியாது. அதனால தான் ஆவியும் மனவாட்டியும் சேரணும்னு சொல்றேன். எவ்வளோ சப்மிட் பண்ணுறோமோ அவ்வளோ ஆவியானவர் கண்ட்ரோல் பண்ணுவார். நான் சிறுகணும், நீங்கள் பெருகணும். பானா பிரின்சியை தட்டி 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 பிரின்சி உள்ள போக போக ஆவியானுடைய ஆளுகை வர வர இப்பொழுது நீங்கள் நின்று பேசினார். இப்பொழுது நீங்கள் பிசிக்கலாக கூட போக வேண்டாம், உங்கள் உருமால்களில் இருந்து உங்க முழங்கால் போட்டு ஆண்டவர் சொல்றார், வாட் a powerful God you have. முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி ராமேஸ்வரம் தீவுக்குள்ளிருந்து நீங்க ஜெபிக்கிற இந்த ஜபத்தினாலே தேசங்களுக்குள்ள அக்கினி பற்றியது. நீங்க பிசிக்கலா ஒவ்வொரு தேசத்திலும் போய் நின்னுலாம் ஜெபிக்க வேண்டாம். உங்க பிள்ளை எங்கேயோ ஹாஸ்டல்ல படிக்குது, அந்த ஹாஸ்டல் வீட்டுக்குள்ள போய் நீங்க நின்று ஜெபிக்க வேண்டாம். நீங்க கை கெட்டுற தூரத்தில் உங்க பிள்ளைகள் இல்லை, நீங்க கை கெட்டு ஜெபிக்கிற தூரத்தில் உங்க கணவன்மார்கள் இல்லை. பிசிக்கலா நீங்க போக வேண்டாம், வார்த்தையை அனுப்புங்க. Send word, வார்த்தை அனுப்புங்க. ஏவாளை வஞ்சித்த பிறகு ஏசு அவங்கிட்ட வந்து கேட்டது என்ன தெரியுமா? என்ன கேட்டார்? நீ நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாருன்னு தான் கேட்டார். வேர்ட். பிசாசு எதை அனுப்புவான் தெரியுமா? வார்த்தையை தான் அனுப்புவான். இன்னைக்கு அதை கவுண்டர் பண்ற வார்த்தைகள் சொல்லுங்க. பிசாசு சொல்றதை கேட்டு அப்படியே வார்த்தையில் நீங்க சொல்லக்கூடாது. மனுஷங்க 1000 பேசிட்டோங்க, நீங்க என்ன பேசணும்? ஜீவனை பேசணும். சொல்லுங்க, ஜீவனை பேசணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உன் வீட்டுக்குள் பிரவேசித்து, அப்படிதானங்க, வீட்டுக்குள்ள போய் உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவின் இடத்துல ஜெபி. வாய் திறந்து நீங்க ஜெபிக்க ஜெபிக்க யூ ஆர் சென்டிங் வேர்ட். உருமால்களில் இருந்து வல்லமை புறப்பட்டது, கச்சைகளிலிருந்து வல்லமை புறப்பட்டது. அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு இருக்கிறார். ஆவியானவர் அவரே தான், ஆனா மனவாட்டி தான் இல்லை. அன்றைக்கு கர்த்தருடைய மனதில் ஒரு அற்புதத்தை செய்யணும், கர்த்தருடைய மனதில் ஒரு திட்டத்தை வகுக்கணும். ஆண்டு யாரை தேடுவார்னு நினைக்கிறீங்க? கேப்ரியலை தேடுவார்னு நினைக்கிறீங்களா? மிகாவேலை தேடுவார்னு நினைக்கிறீங்களா? நீங்க பைபிள்ல பார்த்துருக்கீங்களா? யாரை தேடுறாரு?
ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை தேடுறார். அந்த மனுஷனும் மனுஷன் என்ன சொல்லணும் தெரியுமா? ஒன்றும் சொல்ல வேண்டாம், புரியுதோ புரியலையோ ஆமேன்னு சொல்ல. எனக்கு அது விளங்கலப்பா, எனக்கு அது புரியல. கர்ப்பம் செத்தவளுடைய கர்ப்பத்தில் பிள்ளை வருமா? புரியல, ஆனா ஆமேன்னு சொல்ல. ஹல்லேலூயா, ஆமேன்னு சொல்லணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ஆவியானவரோடு இணைந்து கொள். உங்க ரிலேஷன்ஷிப்பை நீங்க ஆண்டவரோட எவ்வளோ ஸ்ட்ராங் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. போராடி உங்களால ஜெயிக்க முடியாதெல்லாம் நீங்க உறவுல சரியா இருந்து வார்த்தை அனுப்புனீங்கனாலே, நீங்க போய் கையை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்தெல்லாம் ஒன்றும் அவங்கள உட்கார வைக்க முடியாது. நீங்க போய் போராடி 4 பேரை கூட்டிட்டு வந்து பேசினாலாம் அந்த மனசு மாறாது. நோ, தேவனோடு இருக்க ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்கா இருந்து அந்த பொசிஷன், என்ன பொசிஷன்? மணவாட்டின்ற பொசிஷன். மணவாட்டின்ற பொசிஷன்ல நின்று நீங்க வார்த்தையை அனுப்புனாலே அந்த வார்த்தைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. பேதுருவினுடைய பவுலுடைய உருமால்கள் கச்சைகள் இருந்து வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த ஒரு வார்த்தையை வாசிக்க போகிறோம், நம்ம எல்லாரும் வாசிப்போம். 17ஆம் வசனம். இது எபேசுவில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும்னா ஒரு மனுஷன் மணவாட்டியா எழும்பணும். மணவாட்டின்றது ஜெண்டர் கிடையாது, மணவாட்டின்றது ஆண் பெண்ணா கிடையாது, மணவாட்டின்றது அர்ப்பணிப்பை சார்ந்தது. அல்லேலூயா. இது பாலினத்தை சார்ந்தது அல்ல, அர்ப்பணிப்பை சார்ந்தது. யார் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் மணவாட்டி. அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இணைந்து இந்த உலகத்தில் செய்து முடிக்க வேண்டியதை ஜெயமாய் செய்து முடிப்பார். பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். சொல்லுங்க, பூமியையோ கர்த்தர் மனுபுத்திரனுக்கு கொடு. அப்ப இந்த பூமியில ஆண்டவர் எதை செய்யணும்னாலும் அவர் யாரை தான் தேடுறாரு? ஒரு மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷியை தான். இந்த பூமிக்கு ரட்சிப்பு கொடுக்கணும், இயேசுவே செயல்படணும் இந்த பூமியில வந்துனா வசனம் சொல்லுது அவர் ஒரு சரீரத்தை கேட்டு வாங்கினார். என்ன கேட்டு வாங்கினாரு? சரீரத்தில் நீங்க உயிரோடு இருக்கிறதா செயல்படவே முடியும் இந்த பூமியில. பசுத்த ஆவினாலும் சரி பரிசுத்த ஆவியானாலும் சரி, they will search, அவங்க தேடுவாங்க. இடம் கொடுக்கிறவர்களை ஆட்கொண்டு அவர்கள் வழியாக ஒரு திட்டங்களை நிறைவேற்றுவாங்க. ஃபாதர் அப்பா பாட்டு எத்தனை பேர் தெரியும்? திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. கர்த்தர் உங்களுக்கு திட்டத்தை தருவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? என்ன வாழ்க்கை வாழ்கிறேன்னே எனக்கு தெரியல சிஸ்டர். நானும் காலையில் எழுறேன், சமைக்கிறேன், பிள்ளைகளை அனுப்புகிறேன், குடும்பத்தை பார்த்துக்கிறேன், திருப்பி நைட்டு தூங்குறேன், காலையில் எழுறேன். இப்படியே ஒரு வட்டத்தில் ஒரு வீலுக்குள்ளே இந்த எலியெல்லாம் சுற்ற விடுவாங்க பார்த்துருக்கீங்களா? எலி நினைக்கும் நம்ம ஓடுறோம் ஓடுறோம் ஓடுறோம்னு நினைக்கும். ஆனால் அதுக்கு தெரியாது ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் நீ சுற்றிக்கிட்டு இருக்கேன். நம்மளும் என்ன சொல்கிறோம்? பிஸியாக இருக்கும் பிஸியாக இருக்கும் பிஸியாக இருக்கும் பிஸியாக இருக்கும். நானுமே தான், நானே நினச்சிரு பிஸியாக இருக்கும் பிஸியாக இருக்கும் பிஸியாக இருக்கும் பிஸியாக இருக்கும் அப்படி தான் யோசிக்கிறோம். ஆனால் என்ன நடந்துட்டுருக்குன்னா உண்மையாக பார்க்க போனால் ஒரு சக்கரத்துக்குள்ளே பிசாசு நம்மளை என்ன பண்ணிகிட்டே இருக்கான். எனக்கு ஒரு பாஸ்டர்மா வீட்டுக்கு நான் போனேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரிகளை ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் அது ஒரு ஊழியக்காரி அவங்க இருப்பாங்கன்னா என் கண்கள் அவங்களே பார்க்கும். நான் வாலிப பிள்ளையாக இருக்கும்போது கூட அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன், அவங்க எப்படி முக்காடு போடுறாங்கன்னு பார்ப்பேன், அவங்க வீட்டை எப்படி வச்சுருக்காங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க மேனரிசம் எப்படி, அதெல்லாம் பார்ப்பேன். எனக்கு அவங்க பாஸ்டர் அம்மாக்கள்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் அவங்கள பார்க்குறது, அவங்களுடைய செயல்பாடுகளையும் நான் என்ன பண்ணிகிட்டே இருப்பேன்னா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி ஒரு பாஸ்டர் அம்மாவை பார்த்து அவங்க கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ ஜூடாலாம் இல்லை, அதனால் அவங்க கிச்சனில் சமைக்கிறாங்களே கொஞ்சமாக போய் கூட நிற்போம் அப்படின்னு அவங்க கூட போய் நின்னேன். அப்போ பார்த்தா ஒரு டேபிள் டைம் டேபிள் மாதிரி ஒட்டியிருக்காங்க. இந்த டைம் டேபிளில் எத்தனை மணிக்கு என்னென்னலாம் செய்யணும், அவங்க வீட்டில் தான் இருக்காங்க மற்ற நேரங்கள்லாம், ஊழியம் செய்யாத நேரம் என்னெல்லாம் செய்யணுன்ற ஒரு டேபிள் அந்த கிச்சன் இதுக்கு மேலே ஒட்டியிருக்கு. அப்போ நான் கேட்டேன், என்ன இது பாஸ்டர்மா? ஒரு காலத்தில் காலையில் எழுந்திருந்து வேலை 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 வேலைன்னு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். செஞ்சுட்டு போய் ஒரு முடிஞ்ச அளவுக்கு டைமை என்ன பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட கேட்டார்,
இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கே, வருகை வரும்போது என்னதான் பண்ணலான் இருக்கேன் நான் நினச்சேன். அவங்க சொல்லும் போது சில பேர் சொல்லுவாங்க, வருகை ஏசப்பா நான் வந்துட்டேமா அப்படின்னா, இருங்க ஆண்டவரே சிங்கில் 4 பாத்திரம் இருக்கு கழுவிட்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு சிங்கில் பாத்திரம் தான் பிடிக்காது. நமக்கு அது ஒரு பெண்களுக்கு அப்படி தானே, கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். என்ன லெவலுக்கு ஆயிருந்தா நீங்கள் சுத்தமாக இருங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. அவங்க அந்த டேபிள் எப்படி போட்டிருந்தாங்கன்னா, எதுக்குள்ளே எது, ஒரு வாரத்தில் எந்த நாள் வீடை துடைக்கிறது, எந்த நாள் தோட்டம், ஒரு வாரத்தில் ஒரு நாள் தோட்ட வேலை, ஒரு நாள் வீடை துடைக்கிறது, ஒரு நாள் ரூம்ஸ் க்ளீன் பண்ணுறது, மற்ற பொதுவான சாப்பாடு அதெல்லாம் ரெகுலர். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா வேலை இருக்குது பாருங்கள், ஒரே நாளில் மொத்தமாக ஒரு நாள் துணி துவைக்கிறது, இப்படி எல்லாத்துக்கும் டைம் டேபிள் போட்டிருக்காங்க. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, கரெக்டாக கால் எழுவேன், இதெல்லாம் செய்வேன், 11 மணிக்கு அப்பா பாதத்தில் போய் உட்காந்துருவேன், 2 மணி வரையும் ஜெபம் பண்ணுவேன். இந்த டைம் டேபிள் போட்ட ஆண்டவர் சொன்னார், இதுவே ஒரு பிசாசன் தந்திரம் தான், நீ அந்த தந்திரத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன்னு எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சொல்லி என்னை பார்த்து மலைச்சு போயிட்டேன். ஆமாம், நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம பிள்ளைகளுக்காக உழைக்கிறோம், நம்ம கணவருக்காக உழைக்கிறோம், நம்ம அதுக்காக தான் பிரயாசப்படுறோம், அவங்களுக்காக தான் சொல்லணும். இப்போ இயேசு வரும் பொழுது இயேசு நம்மளை பார்த்து என்ன சொல்லணும், நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டாருன்னா என்ன ஆகுறது? எப்படி சொல்லுவார் ஆண்டவர்? அப்படியே நம்மளை எனக்கு எப்படி இருக்க ஆசை யோசிச்சு பாருங்க. ஒரு சில பேர்லாம் வந்து அவங்க நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, கிட்ட வந்துட்டு சிஸ்டர் நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது வேறு. இப்போ எனக்கு ஒருத்தங்களை தெரியும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அங்கே வராங்கன்னா யோசிச்சு பாருங்க, ஏஞ்சல் அக்கா அங்கே வராங்க, நான் இங்கே நின்றுட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு ஏஞ்சல் அக்காவை நல்லா தெரியும், எனக்கும் அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இறங்கி அக்கா ஐ வில் ரன், ஓடி வருவேன். அப்படி தானேங்க? ஆமாம், யாருனே தெரியாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் தான் பண்ணிகிட்டு இருப்பேன் அமைதியாக. அவங்க வந்து பேசினதுக்கப்புறம், ஓ அப்படியா, சரிங்க சரி அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு பரலோகத்துக்கு நீங்கள் போகும்போது ஆண்டு வா வா, இது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, அப்படியே உங்களை பார்த்த உடனே ஆண்டு அப்படியே ஓடி வந்து வா வா வா, இரவும் பகலும் என் சிங்காசனத்தை அசைச்சிட்டே இருந்தியே நீ அப்படியே அந்த கண்ணீரோடு அந்த பாட்டை பாடும்போது இறங்கி வந்துருவேன். என்னால் உட்கார முடியாது அந்த சிங்காசனத்தில். நீ அப்பான்னு கூப்பிடும் போது என் மனது உனக்காக அப்படியே துடிச்சிச்சு. உங்க குரல் கேட்கும் போது யார் குரல் ஆண்டக்கூடாது, ரொம்ப படிச்சு நம்ம சில பேர் குரல் கேட்டிருக்கோம்ல. இப்போ உங்களுக்கு தெரியும், ஜூடான பாடினார்னா கண்ணை மூடி யூடியூப்ல அடுத்து ஜூடான பாட்டு வந்தா கூட நீங்க என்ன சொல்லிடுவீங்க, இங்க ஜபிக்கும் போது ஜூடா அப்பான்னு சொல்றாங்க, நான் ஜூடாப்பா பாட்டு அப்படின்னு சொல்லிடுவீங்க. எப்படி கேட்டு அந்த குரல் உங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு? இங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், அப்பா குரல் எனக்கு அப்படிதான், 12 மணிக்கு நான் ஆண்டு பேசுறா கூட எழுந்து உட்காந்துருவேன். எத்தனை பேர் ஆள் சொல்ல முடியும்? ஐ நோ த வாய்ஸ் ஆஃப் மை ஃபாதர். ஆடுகள் தன் எச்சமானுடைய குரலை அறியும். இன்னைக்கு உங்களை ஆண்டவர் எப்படி தெரியுமா அழைக்கிற? மணவாட்டியா அழைக்கிறேன். மணவாட்டியா. ஒரே ஒரு பகுதியை பார்த்து முடிச்சிருப்போம். ஆல் த டைம் அப். ஏசாயா 62 இந்த அதிகாரத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சு முடிக்க போறோம். Thank you Jesus. Hallelujah. இந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது 4ஆம் வசனம் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். எப்சிபான்ற வார்த்தைக்கு அங்க அர்த்தம் வந்துருச்சு, கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார். பியூலா என்ற வார்த்தைக்கு உன் தேசம் வாழ்க்கைப்படும். இந்த வார்த்தை எப்படி இருக்கு தெரியுமா? இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா யூ ஆர் மேரீடுன்னு இருக்கு. வாழ்க்கைப்படும் பியூலா. இந்த வார்த்தையை உங்களுக்கு நேரம் ப்ராஃபிட்டிக்கலா கர்த்தர் அனுப்ப விரும்புறார். ஒரு பியூலா, கைவிடப்பட்டவள் அல்ல. உங்களுக்கு எதுனா ஒன்று அப்பா வந்து நிற்பார், கேள்வி கேட்பார். என் மனவாட்டி எப்படி நீ தொட்ட, என் மனவாட்டி எப்படி நீ பேசின. நிறைய பேருக்கு நான் வந்து என்னுடைய சாட்சி சில பேர் கேட்டிருப்பீங்க. எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, நாங்கள் தனியாக, அம்மா, நான், தங்கச்சி 3 பேரும். எந்த பிரச்சனை, ஒரு சின்ன பிரச்சனை எங்கள் லைஃப்பில் வந்தால் கூட நான் உடனே என் மனசு என்ன யோசிக்கும்னு நினைக்கிறீங்க? அப்பா இருந்திருந்தா. இது என் வாழ்க்கையில பல முறை நான் சிந்தித்ததும் நான் சொன்ன வார்த்தைகளும். யாராவது எங்களை குறித்து ஏதாவது பேசுறாங்கன்னு தெரிஞ்சா கூட நான் உடனே கேட்பேன், என்ன மம்மி நம்ம டாடி இருந்திருந்தா இப்படி பேசியிருப்பாங்களா?
எங்கே போனாலுமே ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். எல்லாரும் ஃபோட்டோக்கு நிற்கும் போது நாங்கள் 3 பேராக போய் நிற்போம். எனக்கு அது பிடிக்காது. எங்கள் அப்பா இல்லாமல் போய் நாங்கள் மேலே நிற்கிறது ஒரு குடும்பமாக ஒரு கம்ப்ளீட்டாக இல்லாதது மாதிரி எனக்கு தெரியும். எல்லா நேரத்திலும் இப்போ கல்யாணம் ஆகி கூட சில நேரத்தில் அம்மா ஏதாவது ஒரு கஷ்டத்தில் ஃபோன் பண்ணாங்கன்னா நான் டக்குனு என் மனசு என்ன சொல்லணும்னா, அப்பா இல்லாமல் போயிட்டாரே, அம்மா கூட தனியாக இருக்காங்களே, அப்பா இருந்திருந்தா இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருப்பேன் நான். அடிக்கடி என் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஒரு முறையும் அந்த கேள்விகள் எழும்ப நீங்கள் இருக்கீங்கப்பா, நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ வாழ்க்கைப்பட்டவள். யூ ஆர் மேரிட். இந்த மேரேஜில் என்ன தெரியுமா பியூட்டிஃபுல்? உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உங்களை ஆண்டவர் நீ தான் என்னுடைய மனவாட்டின்னு சொன்னார்னா உங்களை காப்பாற்றுகிற மொத்த பொறுப்பு அவருக்கு இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்கு. புருஷன் தன் மனைவி அப்படிதான் போஷித்து காப்பாற்றணும். ஏதாவது நடந்தா நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? பதட்டமாக வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா கிட்ட போய், ஆண்டவரே என்ன காப்பாற்ற பொறுப்பு உங்களுக்கு தானே இருக்கு, அந்த கடமை உங்களோட தானே, கடமையை கரெக்டா செய்யுங்கப்பா. நான் உங்களுக்கு நினைப்பூட்ட வந்தேன், நான் உங்க மனவாட்டிப்பா, உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் பியூலாப்பா சொல்லணும். அப்பா முன்னாடி போகும்போது எப்படி தெரியுமா? நீங்கள் பியூலா, நீங்கள் வாழ்க்கைப்பட்ட, யூ ஆர் மேரிட், நீங்கள் தனியாக இல்லை, நீங்கள் கைவிடப்பட்டவள் அல்ல. உங்களுக்காக பேச யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, உங்க கூட நிற்க யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. கேட்டிருப்பான், நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா இருந்தால் கேட்டிருப்பார், எங்கள் அப்பா இருந்தால் பேசியிருப்பார், எங்கள் அப்பா இருந்தால் எல்லாத்துக்கும் நானும் என் தங்கச்சி தனியாக போய் நின்றுருப்போம். பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் போய், பெரிய பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அவெல்லாம் வெளிநாட்டுக்கு போகும்போது பெரிய பெரிய பணங்களை பற்றி பேசுகிற இடத்துலலாம் எல்லாரும் அம்மா அப்பாவோடு வந்திருப்பாங்க. அங்கே போய் நானும் என் தங்கச்சி தனியாக நின்றுருப்போம். அங்கே அப்படியே உட்காந்து பார்ப்பேன். நான் பார்த்தா எல்லாருக்கூடயும் ஒருத்தருங்க அம்மாவோ அப்பாவோ வந்திருப்பாங்க, நானும் இவ்வளோ தனியாக உட்காந்துருப்பேன். 2 பேரும் பார்த்துப்போம். ஆனால் தடையில்லாமல் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். ஏன் தெரியுமா? இனி நான் கைவிடப்பட்டவள் அல்ல. சொல்லுங்க, நான் கைவிடப்பட்டவள் அல்ல, நான் பியூலா. பியூலான்ற இடத்துக்கு நீங்கள் வரணும் சிஸ்டர். நீங்கள் பியூலாவாக மாறணும். மேரேஜ், நான் வாழ்க்கைப்பட்டவள், நான் கர்த்தரோடு இணைந்திருக்கிறேன். ஒரு கவனன்ட் இது. இந்த உறவு எப்படி தெரியுமா? இது ஏதோ ஒரு தற்செயலாக நடந்த உறவு, இது ஒரு கவனன்ட். மேரேஜ்ன்றது மட்டும்தான் உடன்படிக்கையின் உறவு. பிள்ளைகளுக்கும் நம்மளை விட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு குடும்பம் வந்துடும், அவங்க போயிடுவாங்க. ஆனால் கணவன் மனைவின்றது உடன்படிக்கையின் உறவு. இன்னைக்கு ஒரு புது உடன்படிக்கை இயேசுவோடு ஏற்படுத்த போகிறேன். எத்தனை பேர் ஆமாம் என்ன சொல்கிறீங்க? உடன்படிக்கையின் உறவு. என் கூட சேர்ந்து எல்லாரும் எழுந்து கொஞ்சம் நான் ஜெபிச்சு முடிக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போர்வை விரித்தே மூடுமையா, உம் கோதுமையால் என்னை நிரப்புமையா. போவா போர்வையால் என்னை மூடுமையா. ஏசையா ஏசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. உலகம் உங்ககிட்ட நீ கைவிடப்பட்டவள், நீ பாழானவள், யார் உங்ககிட்ட நீ நிர்வாணி, நீ ஒன்றுமில்லை, உங்களுக்கு யார் அதை சொன்னதுன்னு ஆண்டவர் கேட்டார். யார் சொன்னது? சத்துரு சொன்ன வார்த்தைகள்லாம் இன்னைக்கு நான் கேன்சல் பண்றேன் கர்த்தருடைய அதிகாரத்தின் பேர். உங்கள் செவி கேட்க சத்துரு சொன்ன எல்லா பொய்களையும் எதிர்மறையான வார்த்தைகளையும், அவங்க உங்க குடும்பத்தில் விதைத்த எல்லா வார்த்தையின் விதைகளையும் கர்த்தர் இன்றைக்கு பிடுங்கி போடுகிறார். சொல்லுங்க, நான் பியூலா, நான் பியூலா, நான் பியூலா, நான் வாழ்க்கைப்பட்டவன். ஐ எம் மேரிட், ஐ எம் மேரிட். சொல்லுங்க, நான் மேரிட், நான் ஒரு மனவாட்டி. அந்த ஸ்தானத்துக்கு உங்களை கர்த்தர் இழுக்கிறார். நீங்க ஒரு மனவாட்டி, நீங்க ஒரு மனவாட்டி. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். ஆண்டு இந்த பூமியில எதை செய்யணும்னாலும் ஒரு மனுஷியை தேடுறார். உங்க குடும்பத்துல கர்த்தர் அற்புதம் செய்யணும், உங்க குடும்பத்துல ஒரு விடுதலையை தரணும், உங்க குடும்பத்தினுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றணும், வியாதியின் கூறுகளை உடைக்கணும்.
உங்க குடும்பத்தில் இருக்கிற பொருளாதார ரீதியில் இருக்கிற பிரச்சனைகள் மாறணும். சமாதான குறைவுகள், சண்டைகள், போராட்டங்கள், குடிவெறியின் ஆவிகள். God is searching for a partner. ஆண்டவர் இன்றைக்கு அந்த காரியத்தை செய்து முடிக்க ஒரு பார்ட்னரை தேடுறார். அவர் அருகில் வந்து நிற்கிற மனவாட்டி, அப்பா நான் வரேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்னை கொண்டு எப்படி நீ ஜெபிக்க விரும்புகிறீரோ அதற்கு நான் என்னை விட்டு கொடுக்கிறேன். சொல்லுங்க, ஆவியில ஜெபம் பண்ண விட்டு கொடுக்கிறேன். ஆவியானவரை நான் ஆட்கொள்ளுங்க, அர்ப்பணிக்கிறேன்ப்பா. 2 கைகளை வானத்துக்கு உயர்த்தி சொல்லுங்க, அர்ப்பணிக்கிற மனவாட்டியே. ஒரு மனுஷி மனவாட்டி ஆகணும்னா அதிகாரத்துக்கு கீழ்ப்படியணும். அதிகாரத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு எல்லாம் கீழ்ப்படியும். சப்மிசிவ் ஹார்ட்டை கர்த்தர் கொடுக்கட்டும். ஆண்டவர் எதை விட சொன்னாலும் விடுறதுக்கான ஒரு தைரியத்தை கர்த்தர், ஆண்டவர் எதை செய்ய சொன்னாலும் அதை உடனே செய்யறதுக்கான வைராக்கியத்தை கர்த்தர் உங்க இருதயத்தில் தருகிறார். ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா அன்பின் அக்கினி ஒரு ஃபயர் நம்ம உள்ளங்கள்ல எரியணும். இனி நீ கைவிடப்பட்டவள் அல்ல, இனி நீ பாழாக்கப்பட்டவள் அல்ல. இதுவரையும் சத்துரு உன்னை பாழாக்கி இருப்பானால், இதுவரையும் சத்துரு உங்கள் குடும்பத்தை பாழாக்கி இருப்பானால், கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னு தானே அவன் வந்து உங்க குடும்பத்தில் விளையாடிட்டு இருக்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன் அருகில் வருகிறேன். ஒரு மணவாளனாய் அவர் உங்கள் அருகில் நின்று உங்களுக்காக பேசுகிற காலம் வந்துவிட்டது. அவர் உங்கள் அருகில் நின்று உங்களுக்காக வழக்காடுகிற காலம் வந்துவிட்டது. அவர் உங்கள் அருகில் நின்று உங்களுக்காக செயல்படுகிற காலம். ஷதரா கதரா போலிதரா ஃபதரா நிபதரலி ஷேகதர சேதரபா ரிபதரா சேகதர ரிதர துரபா. கர்த்தருடைய சமூகத்துல நீங்க வேற எதுவும் கேட்காதீங்க. என் பிரச்சனை மாற்றுங்க, என் வியாதியை மாற்றுங்க, என் கணவரை மாற்றுங்க, என் பிள்ளைகள், இது எதுவுமே வேண்டாம். ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான், என்னை மனவாட்டியாய் மாற்று. என்னை மனவாட்டி. அந்த பொசிஷனுக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க பிசாசுக்கு எதிர்த்து நின்னா அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த இடத்துக்கு மட்டும் வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் அந்த அதிகாரத்துக்கு கீழ் பட்டுட்டீங்கன்னா உங்களுக்குரிய எல்லா தேவைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அது அவருடைய கடமை. மணவாட்டியை காப்பாற்ற வேண்டியது மணவாளனின் கடமை. மணவாட்டியை போஷித்து நடத்த வேண்டியது மணவாளனின் கடமை. மணவாட்டியே கீழ்ப்படி, என்னை மணவாட்டியா மாற்றிருங்கப்பா, என்னை மாற்றிருங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா. வாய்களை திறந்து ஒரே நிமிடம் தேவ சமூகத்துல நல்லா ஜெபம் பண்ணுங்க. என்னை பியூலாவா மாத்துங்கப்பா. நான் பியூலாவா இருக்க விரும்புறேன். கேளுங்க, உங்க தாகம் அது ஒன்றுதான் இருக்கணும். உங்க அன்பை என் மேல ஊற்றுங்க. அந்த அன்பு ஆதியில் கொண்டு அந்த அன்பு குறைஞ்சிருச்சு. அப்ப ஆண்டவர் என்ன சொன்னாலும் உடனே தூக்கி எரிஞ்ச அந்த ஜீல். பவுலே, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தின பவுலுக்கு முன்பாகத்தான் சத்துருக்கள் கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படுத்தின பவுலுக்கு முன்பாகத்தான் பிசாசு ஓடினது. கீழ்ப்படுத்தின பவுலின் உருமால்களில் கச்சரைகள் இருந்தா வல்லமை புறப்பட்டது. கீழ்ப்படுத்தின பவுலினுடைய வஸ்திரத்தில் அற்புதங்கள் நடந்தது. You want miracle, you want deliverance. அற்புதம் வேணும், விடுதலை வேண்டும். உங்களுக்கு எது வேணும்னாலும் மணவாளனுக்கு கீழ்பட்டிருக்கிற மணவாட்டியா மாறினா போதும். Thank you Jesus. Thank you அப்பா. இந்த நாள்ல எங்க இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு அன்பை ஊற்றுங்கப்பா. அன்பை ஊற்றுங்கப்பா. ரீசே தரலபா. உன்னதத்தின் ஆவியே
என்னை நிறைத்தீரே உன்னதத்தின் ஆவியே, என்னை நிறைத்தீரே. பலவீனன் என்னை பலவானாக்கினே, பலவீனன் என்னை பலவானாக்கினே. கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். பலவீனன் என்னை பலவானாக்கினே. சொல்லலாமா? பலவீனன் என்னை. கரங்களை தட்டி பாடி முடிப்போமா? உன்னதத்தின் ஆவியே, என்னை நிறைத்தீரே. உன்னதத்தின் ஆவியே, என்னை நிறைத்தீரே. பலவீனன் என்னை பலவானாக்கினே, பலவீனன் என்னை பலவானாக்கினீர். இனி நான் பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். இனி பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லலாமா? பலவீனன் அல்ல. சத்துரு சொன்ன பொய்களுக்கெல்லாம் இல்லன்னு சொல்லுங்க. இல்ல சத்துருவே, நீ சொன்னவைகள் உண்மை அல்ல. பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, சத்துரு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் உங்கள் நாவின் அதிகாரத்தின் கீழே கேன்சல் பண்ண போறீங்க. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து செய்ய போறீங்க? கரங்களை அப்படியே சுற்றி பிசாசு உங்க மனதில் சொன்ன பொய்கள் எல்லாம் அப்படியே அந்த இசையோடு இணைந்து கொண்டு இல்லன்னு சொல்லுங்க. சத்ருவே, நீ சொன்ன எல்லா பொய்களும் என் மனதுல ராஜாமத்துல வந்து விதைத்த எல்லா பொய்களையும், என்னை பயமுறுத்தும்படி நீ பேசின எல்லா வார்த்தைகளையும், மனவாட்டி என்ற ஸ்தானத்துல இருந்து இல்ல இல்ல நீ சொல்லுவது நடப்பது இல்ல. இப்ப சொல்லுங்க, இயேசு சொன்ன எல்லாவற்றுக்கும், இயேசு என்னை குறித்து சொன்ன எல்லா வார்த்தைக்கும், இயேசு என்னை என் பிள்ளைகளை குறித்து சொன்ன எல்லா வார்த்தைக்கும் நான் ஆம்னு சொல்றேன், ஆமேன்னு சொல்றேன். சொல்லுங்க, வாய் திறந்து ஆமேன். மனவாட்டியை சொல், மனவாட்டியை கூப்பிடு, அழை, வா என்று அழை. கிழக்கை பார்த்து, மேற்கை பார்த்து, வடக்கை பார்த்து, தெற்கை பார்த்து அழைப்பு கொடு. புதிய பாஷைகளை கர்த்தர் உங்கள் உதடுகளை வைக்கிறார். புதிய பாஷைகள், விசேஷித்த அற்புதங்களை இந்த வருடம் முடிவதற்குள்ள உங்களுக்கு செய்வார். பியூலாவுக்கு செய்வார். பியூலாவே, பியூலாவே, மனவாட்டியே, உனக்கு விசேஷித்த அற்புதங்கள் செய்யப்படும். உனக்குள் விசேஷித்த அற்புதங்கள் செய்யப்படும். உனக்குள், உன் குடும்பத்திற்குள், உன் திருச்சபைக்குள், உன் வாழ்க்கைக்குள் விசேஷித்த அற்புதங்கள் பியூலாவுக்கு செய்யப்படும். பியூலாவுக்கு செய்யப்படும். பியூலாவுக்கு செய்யப்படும். மனவாட்டியே, அனுப்பு உன் வார்த்தைகளை, அனுப்பு உன் வார்த்தைகளை, அனுப்பு 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 உன் வார்த்தைகளை அனுப்பு. மலையை நோக்கி அனுப்பு. அலங்கத்தை நோக்கி சத்தமிடு. அனுப்பு. சியோன் குமாரத்தியே, கெம்பீரி, கெம்பீரி. கர்த்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். உன் மணவாளன் பெரியவர். உன் மணவாளன் பெரியவர். நீ காண்கிற எவனிலும் பெரியவர். நீ பார்க்கிற எதிலும் பெரியவர். நீ சந்திக்கிற எந்த பிரச்சனையிலும் அவர் பெரியவர். உன் வியாதியிலும்
அவனுக்கு சகலமும் கீழ்ப்படியும். அதிகாரத்துக்கு கீழ்ப்படி, அதிகாரத்துக்கு கீழ்ப்படி. நீ போ என்றால் போவான், நீ வா என்றால் வருவான். அனுப்பு, உன் வார்த்தைகளை அனுப்பு, உன் கச்சைகளை அனுப்பு, உன் உருமால்களை அனுப்பு. பிசிக்கலா போகவே வேண்டாம், ஸ்பிரிச்சுவலி டீல் பண்ணலாம். ஆவிக்குரிய டீலிங், மணவாளனோடு இணைந்து, ஆவியோடு இணைந்து, ஆவியோடு இணைந்து, மணவாட்டி என்கிற ஸ்தானத்தில் நின்று, மணவாட்டி என்பதினால் நான் பெற்றுக்கொண்ட அதிகாரம். எவ்வளோ போவாஸ் பிரயாசப்பட்டாலும், போவாசுக்கு மனைவியா இந்த ரூத் மாறின உடனே அந்த மொத்தத்துக்கும் அதிகாரத்தில் பங்கை போவாஸ் ரூத்துக்கு கொடுப்ப. அதுவரைக்கும் நீ கைவிடப்பட்டவள் தான், அதுவரைக்கும் நீ எல்லாவற்றையும் இழந்து வந்தவள் தான். போவாசை சந்திப்பதற்கு முன்பு வரையும் உன்னை பார்க்கிறவர்கள் உன்னை பரிதாபமாய் பார்க்கிறபடிதான் உன் வாழ்க்கை இருந்தது. ஆனா என்றைக்கு அந்த போவாசின் பாதத்தில் படுத்து, உங்க போர்வையை போட்டுருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், நான் உங்க அடிமைன்னு ரூத்து சொன்னாலோ, மணவாளனுக்கு அடிமை தேசங்களுக்கு அதிகாரத்தை கர்த்தர். அவருக்கு முன்பாக நீ அடிமையா இருந்தால் சகலமும் உனக்கு கீழ்பட்டிருக்க கர்த்தர் செய். சகலமும் உனக்கு கீழ்பட்டிருக்கு. இன்னைக்கு கர்த்தர் அந்த அத்தாரிட்டியை ஷேர் பண்றார் உங்க மேல. ஒரு ப்ராஃபட்டிக்கல் அத்தாரிட்டி உங்களை ஒரு சில பெண்கள் மேல இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். அந்த அதிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்றார். ஷீபாத்தோ சேகாதுரே, கிறிஸ்து, கிறிஸ்து உங்களுக்குள்ள, கிறிஸ்து உங்களுக்குள்ள. பவுல் மேல் இருந்த அந்த அத்தாரிட்டி இனி நீங்க பாடும்போது மனுஷருக்கு மட்டும் அந்த சத்தம் கேட்காது. உங்க பாடலின் சத்தம் சிறைச்சாலையின் கதவுகள் கேட்கும். உங்க பாடலின் சத்தத்துக்கு சிறைச்சாலையின் கதவுகள், இதோ திறக்கிறேன், இதோ திறந்து விட்டுறேன் அப்படின்னு சிறைச்சாலையின் கதவுகள் கீழ்ப்படியும். அஸ்திவாரங்கள், இதோ இதோ நான் அசைறேன். அஸ்திவாரங்களை கீழ்ப்படுத்தி, அலங்கங்களை கீழ்ப்படுத்தி, மலைகளை கீழ்ப்படுத்தி, உங்க மாம்சத்தினால் நீங்கள் செய்து முடிக்காதவைகளை பரிசுத்த ஆவியின் அருகில் நின்று மணவாட்டியாய் உங்களால் செய்து முடிக்க முடியும். இனி நான் பலவீனன் அல்ல, பலவான் என்று சொல்லுவேன். இனி நான் பலவீனன் அல்ல, பலவான் என்று ரிஜெக்ட் பண்ணி கேன்சல் பண்றோம்ப்பா. இனி நான் பலவீனன் அல்ல, இனி நான் கைவிடப்பட்டவள் அல்ல, பியூலா என்று சொல்லுவேன்.